அந்த கான்யோரிங் அந்த அட்வென்ச்சர் வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 1 2 3 go. ஓகேங்க, இந்த இடத்துல வந்து நம்ம குதிக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, வாங்க. Ready? 1. தண்ணிங்க வந்து ரொம்ப விரசலா இருக்கு. பாருங்க, தண்ணி ரொம்ப விரசலா இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் காலை கூட கீழே வைக்க முடியல, ஆழமாகவும் இருக்கு. ஓகேங்க, இதாங்க நம்ம அந்த மெயின் இது ஜம்ப்பு 10 மீட்டராங்க. இது ரொம்ப ஹைட்டாக இருக்கு. 1 2 3 go. Woo! 1 2 3 go. நீங்கள் 650 பே பண்ணால் இங்கே மட்டும்தான் வர முடியும். சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவல். நான் சும்மா ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் நினைக்காதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபுவில் இருந்து நம்ம வந்துட்டு போன எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம அந்த வேல் ஷார்க் பார்க்க வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 1 hour ஜேர்னி நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே வந்துட்டு கவாசன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே வந்திருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக நான் இப்போ இந்த இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ வந்துட்டு நான் கவாசன் ஃபால்ஸ் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு எல்லாமே வந்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வகையான இது சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு கவாசன் ஃபால்ஸ் மட்டும் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்யோனிரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் இருக்குங்க. இந்த அட்வென்ச்சர் ரைடு எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த அட்வென்ச்சர் ரைடு தான் எடுத்தேன். அட்வென்ச்சர் ரைடு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஆக்சுவலாக நான் என்னால் அந்த இன்ட்ரோ முன்னாடி எடுக்க முடியல. இப்போ எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரோ வந்து முன்னால் எடுக்காது நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த கான்யோரிங் அந்த அட்வென்ச்சர் வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேருந்து போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஜிப்லைன் மாதிரி போவோம். அதுவே செம்ம சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டிங்க, சீரியஸ்லி கேரண்டியாக நான் சொல்கிறேன். அதுவும் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நானும் விருப்பப்படுவேன். ஃபிலிப்பைன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து இதெல்லாம் கிடையாதுங்க, எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. நார்மலான ஊர் தான். நம்ம ஊருக்கு எக்ஸ்பென்சிவ் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஒரு அருமையான கண்ட்ரி. நான் மறுபடியும் சொல்கிறேன், மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கண்ட்ரி ஃபார் இந்தியன் டூரிஸ்ட் ஃபிலிப்பைன்ஸ். ஏன்னா நம்ம எல்லோரும் நினச்சா வாழவோட பாலிக்கு போகிறோம், இந்தோனேஷியா பாலிக்கு போகிறோம், இல்லைனா தாய்லாந்துக்கு போயிடுறோம். ஆக்சுவலாக ஃபிலிப்பைன்ஸுங்கிற ஒரு ஊர் வந்துட்டு நம்ம லைன்லேயே இருக்கிறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது. ஓகே, நான் இதை பற்றி நான் சொல்லிடுறேன். அப்புறம் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிப்லைன் மாதிரி போகிறோம் இல்லையா, இந்த ஜிப்லைன் மாதிரி போயிட்டு அங்கே இருந்துட்டு ஆரம்பிக்குதுங்க அந்த அட்வென்ச்சரு. செம்ம சூப்பராக இருக்குது. நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு, அதாவது கிட்ஸு வந்து ஒரு 10 years ஓல்டு 12 years ஓல்டு அந்த மாதிரி அதுக்கு பிலோ அதுக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கவாசன் ஃபால்ஸ் மட்டும் போங்க. ஏன்னா அதுக்கு மட்டும் 650 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபால்ஸில் மட்டும் குளிக்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு வந்துட்டு இப்போ பெரிய பசங்க இருக்கிறாங்க, இல்லைனா நீங்கள் கப்புள்ஸாக வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா நீங்கள் அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மிஸ் பண்ணாமல் அட்வென்ச்சர், அந்த கான்யோனிரிங் அட்வென்ச்சர் அப்படி எல்லாம் இருக்குது, அட்வென்ச்சர்னு ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணுங்கள். அதில் அந்த ஜிப்லைனில் போங்க. ஜிப்லைன் வந்து 2 இருக்கும். ஜிப்லைன்லேயும் நீங்கள் அந்த அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்து ஜிப்லைன்லேயும் போகலாம், நீங்கள் 1 kilometer நடந்தும் போகலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, அதான் இங்கே தாங்க வந்திருக்கோம், பார்ப்போம். ஓகே ஓகே This one is Kawasan. ஓகே. One guest, one guide. Everything is free. But since you are alone, much higher. What higher? What higher? It's 2,500. 2,500. I give you a discount. It's 2,000.
including everything. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே உள்ளே வந்தோடனே ஒரு ப்ரீஃபிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்ல, ஸோ அது சம்மந்தமான ப்ரீஃபிங் மாதிரி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள். Chairman Barangay Solsugan Badian, the starting point of your canoeing activity. And expect 3 to 4 hours of trekking, jumping off cliffs, swimming, sliding and rock scrambling of our breathtaking canyon. So from here, you will walk 30 to 45 minutes going to the first jump. But there is an option in the zip line. You only walk 10 minutes going there. And by jumping, just close your arms, or you can hold your vest in one-step jump. And please always wear your helmet and your life vest for your safety. And always listen to your tour guides for the safety instructions. And if you have injuries before or any health issues, just inform your tour guide so that they will know about your condition. So enjoy, explore, and experience our breathtaking Badian. Thank you so much. Okay, we're now go to your tour guides. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து அந்த அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு நடந்தும் போகலாம், அது மாதிரி இந்த மாதிரி ஜிப்லைன் மூலமாகவும் போகலாம். இப்போ நடந்து போகிறோன்னா பாருங்கள், கண்ணாடி சீக்கிரம் போட்டிருக்கலாம். 1 கிலோமீட்டர் இருக்குது, 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். அந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் ஒருவேளை அந்த ஜிப்லைனில் போனீங்கன்னா 1 நிமிஷத்தில் போயிடலாம். நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஜிப்லைன் வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. வாங்க நம்ம ஒரு ஜிப்லைனில் போய்ட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். இதாங்க அந்த இடம். நம்ம இங்கே இருந்தால் நம்ம அந்த ஜிப்லைனில் போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஜிப்லைனுக்கு வர்றதுக்குன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அந்த வர்ற இடமே மோட்டார் சைக்கிளை கூட்டு வராங்க. அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜிப்லைனில் வர்ற மாதிரி தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களாங்க, இதாங்க அந்த கனோயிங் ஒரு அந்த இந்த ஆக்டிவிட்டியோட இடம். கன்யோனிரிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியோட இடம். இது வந்து நம்ம கீழே வந்து ஒரு வழி இருக்குது, அதில் போனீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடக்கணும். இதில் வந்து ஜிப்லைனில் போனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷத்துலேயே அந்த இடத்த ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு மேலே வரைக்கும் வந்துட்டோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இது போட்டுட்ருக்காங்க, சேஃப்டி இது. ஸோ நம்ம வந்து சூப்பர்மேன் ரைடு போக போகிறோம். 2 ரைடு இருக்குது. சூப்பர்மேன் ரைடு, ஒன்று ஜென்ரல் சிட்டிங்கில் போகிற ரைடு. நம்ம வந்து சூப்பர்மேன் ரைடு போக போகிறோம். நம்ம கூட நம்ம கைடும் வருவார். இந்த இருக்கார் பாருங்கள், இவர் தான் நம்ம கைடு. ஸோ இவரும் வருவார். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போகிறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் அந்த ஜிப்லைனு. சூப்பராக இருக்குங்க. Ready, 3, 2, 1, fly!
வேறு லெவலில் இருக்குது ஃபன்னு. இங்கே வந்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் மட்டும் யாருமே மிஸ் பண்ணாமல் போங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த ஜிப்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கன்யோன்டியரிங் அந்த அட்வென்ச்சருக்கு உள்ளே போக போகிறோம். இங்கே இருக்கா பாருங்க, நம்ம கைடு இவர் தான். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கைடு கண்டிப்பாக வந்தே வருவாங்க. இல்லை ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மேபி ஒரு கைடு வந்தாலும் வருவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், படியான் கன்யோனியரிங் அட்வென்ச்சர். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பக்கமாக தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இந்த போது பாருங்க, ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்குறோம். அப்பா வாங்க அப்படியே போகலாம். பைய இறங்கலாம். பாருங்கள், படிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே செங்குத்தாக இறங்குது. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த படியில் வந்துட்டு ஓரளவு நான் க்ரிப்பை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாலோ ஆக மாட்டோம். அங்கே அப்படியே நம்ம முன்னால் நடந்து போகலாம். அவர் என்ன கைடு சொல்லி போயிட்டுருக்காருன்னா, இங்கே வந்துட்டு 3 வகையான ஜம்ப் இருக்காங்க. 3 மீட்டர்லேருந்து ஜம்ப் பண்ணுறது ஒன்று இருக்கான். அப்புறம் 4 மீட்டர்லேருந்து ஜம்ப் பண்ணுறது ஒன்று இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா 13 மீட்டர்லேருந்து ஜம்ப் பண்ணுறது ஒன்று இருக்குதாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். எஸ், பார்த்தீங்களா படி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். செங்குத்தாக இறங்குதுங்க. இதாங்க அட்வென்ச்சர். பயங்கரமாக இருக்குது. வாங்க போவோம் வாங்க. நம்ம கைடு நமக்கு முன்னாடியே போயிட்டுருக்கிறாரு. ஆக்சுவலாக இங்கே வந்தால் நீங்கள் தனியெல்லாம் போக முடியாது. ஒரு கைடோடு தான் உள்ளே போக முடியும். ஸோ அதனால தான் கைடு வராரு. வந்துட்டோங்க, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஏடா எப்படி இருக்குது பாரு, எப்படி இறங்குது பார்த்தீங்களா, எங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம எப்படி இறங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. இங்கே பாருங்கள், அடுத்து எப்படி ஒரு ஏணி இறங்குது பார்த்தீங்களா. அட்வென்ச்சர்னா சும்மாவா, இதெல்லாம் பண்ணி தாங்க இறங்கணும். பயங்கரமாக இருக்குது. வாங்க பார்ப்போம் வாங்க. தண்ணி பாருங்கள், தெளிவாக இருக்குங்க, அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. வாங்க அப்படியே நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். The name of your guide is Gmart. Gmart. இந்த கைடை பார்த்துக்குங்க. இவர் தான் நம்ம கைடு. நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. நீங்கள் வந்தாலும் இங்கேயே ட்ரை பண்ணுங்கள். ரேட்டுமே ரீசனபிள் ப்ரைஸாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்கிறதே இல்லை. Okay, ready? 1, 2, 3, go! Okay. இங்கே பாருங்க, தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஐயோ, இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரவே மாட்டீங்க. குளிக்க நம்ம ஊர் ஆளாக இருந்தா அந்த அளவுக்கு இருக்குது. இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க மேலே இழுத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா முங்கி குளிக்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, சூப்பர். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்க அடுத்த ஆளுங்களும் வராங்க குளிக்கிறதுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம். வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரணும். ஓகேங்க, இந்த அட்வென்ச்சர் நம்ம வந்து இதெல்லாம் இது வந்து 4 மீட்டர். இது 4 மீட்டர்லேருந்து நம்ம குளிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்தது போயிட்டுருக்குறோம். வாங்க அப்படியே போங்க வாங்க. நம்ம கைடு நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். அருமையாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக இது எப்படின்னா, இந்த ஃபுல் அட்வென்ச்சரையும் நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து 2 to 3 hours ஆகுன்றாருங்க. ஸோ அந்தளவுக்கான நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா. உள்ளே போய்ட்டு எப்படி வராங்க பாருங்கள். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது உண்மையிலே அட்வென்ச்சர் உங்களுக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். சாதாரண ஆளுங்கள்லாம் போக முடியாது. அதனால் அட்வென்ச்சரில் விருப்பம் இருக்கவங்க மட்டும் இதில் வாங்க. அப்படி இல்லாதவங்க சாதாரணமாக அந்த பக்கம் வந்துட்டு கவாசான் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபால்ஸில் மட்டும் நீங்கள் குளிச்சுட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்து முயற்சி பண்ணியே பார்க்கணும். இதெல்லாம் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கடல் தண்ணி கிடையாதுங்க, நார்மல் வந்துட்டு அருவி தண்ணி தான். தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் நீங்கள் கவனமாக எடுத்து வச்சா தான் உங்களால் போக முடியும். பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதுலேயும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் தண்ணி யாருக்கு தாங்க பிடிக்காது, சூப்பராக இருக்குங்க பாருங்கள், அருமையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடம் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அது The other one, you have Okay. water massage. ஓகே வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இங்கே பாருங்கள் எங்கேயுமே ஒரு இது நல்லா இருக்குது. வரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு தண்ணி ஃபால்ஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இங்கேயுமே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அருமையாக இருக்குங்க, Other one, சூப்பராக இருக்குங்க, ஒர்த்துங்க. You can lay down. You can sit down. Then lay down. Yeah, take a video. பாருங்க எப்படி பாருங்க, எப்படி கூட்டு போகிறாரு பாருங்க, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டாங்க, ஏதாவது சூப்பராக இருக்குது. இங்கே ரொம்ப ஆழம் இருக்குங்க, இங்கே ஒரு பாறை இருக்குது. வா இங்கே பாருங்கள் செமையாக இருக்குங்க, இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த இடம், அருமை. யாராவது பாருங்கள் நம்ம கைடு பிடிச்சி தள்ளி விட்டவர். எனக்கு காலுக்கு வந்து ஒரு ஷூ மாதிரி கொடுத்துட்றாங்க, இது நல்லா கிரிப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஷூ கொடுத்துட்றாங்க. ஸோ இது நல்லா கிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ஷூ கேட்டு வாங்கிக்கோங்க, ஏன்னா இது வந்துட்டு இந்த பாசிலெலாம் போகும்போது வழுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் மற்றபடி நீங்கள் நார்மல் செருப்பு நம்ம ஊரில் உள்ள சாண்டல்ஸ்லாம் போட்டு வந்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இது அவங்களே கொடுக்கலனா கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், அந்த வியூ பாருங்கள், என்னங்க இது எப்படி இருக்குது, வா அவதார் படத்தில் வர்ற மாதிரிலாம் இருக்குது. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயினாக அதாங்க சொல்லணும், நம்ம ஊர்லேயும் நம்ம இந்த தண்ணிலாம் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணுங்க. இதை பார்த்தா அது அருமையாக இருக்குது இடம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையா கடந்து கூட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க நம்ம அடுத்து ஒரு ஃபால்ஸில் வந்து குதிக்க போகிறோம், வாங்க பார்ப்போம். ஓகே ஓகே I also try. Lay down. இங்கே பாருங்க, இதுலேருந்து நம்ம சறுக்கி போகிறோம். Okay, are you ready? ஓகே Ready? 3, 2, 1. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தீங்க, சூப்பர். You can stop there. Yeah. Okay, follow me. இங்கே பாருங்க, அடுத்து ஒரு ஜம்ப் குதிக்க போகிறோம் இங்கேருந்து. Hold tight. You can take a video. You jump first. Jump first? Ah, Okay. Ready? okay. 1, 2, 3, go. ஓகே ஓகேங்க, இந்த இடத்துல வந்து நம்ம குதிக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க, வாங்க. செம்மையாக இருந்தீங்க. வா வேற லெவலில் இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம இந்த வழியாக போகிறோம்.
நாங்கள் இந்த வழி தான் போனோம். நம்மளால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கிறாரு, மற்ற ஆளுக்கு கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. வாங்க எந்த பக்கம் போகலாம். எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அடுத்ததுக்கு போயிட்டுருக்குறோம். அதில் அப்படி உட்காந்து போனோம் அப்படிங்கிறாரு. கைடு நல்லா பண்ணுறாங்க. பொறுமையாக சொல்லித்தராரு, பொறுமையாக சொல்கிறாரு, ரொம்பலாம் அவசரப்படுத்துறதில்ல. ஸோ அதனால் அப்படி பொறுமையாக போக முடியுது. அருமையாக இருக்குது. நிறைய இடத்துல குதிச்சதுனால மூச்சு கொஞ்சம் இளைக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அடுத்த ஒரு ஆக்டிவிட்டிங்க என்னென்னா, இது வந்துட்டு பின்னாலேயே படுத்துக்கிட்டு போகிறது. இந்த போகிறாங்க பாருங்கள், அந்த தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி போகிறது இதெல்லாம் பண்ணுறேன். கோப்ரோக்கு மட்டும் ஒன்றா வந்தாச்சு தான். Okay, you can lay down. Lay down. Okay. I'm a driver. எப்படி இருக்கு பாருங்க, ரேம்ல பிடிச்சி எப்படி இழுத்துட்டு போகிறாங்க. I'm a driver. அருமையாக இருக்குங்க. Hey. வேறு லெவலில் இருக்குது. நிறையா பாருங்க, நம்ம ட்ரெயினரு இங்கே செம்மையாக பண்ணுறாரு. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குன்னு தெரியுதா? ப்ளூ கலரில் இருக்குங்க. கடல் தண்ணி கிடையாதுங்க, இது சுத்தமான தண்ணி. அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வளைவுலாம் இருக்குங்க, அந்த வளைவுக்குள்ளலாம் வச்சு இழுத்துட்டு போகிறாருங்க. அருமையாக இருக்குது. பாருங்களா, இடத்த பாருங்கள், இங்கே இடத்த பாருங்கள், இங்கே பாருங்கள் இடத்த பாருங்கள். சூப்பராக கிளைமேட்டுமே இங்கே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாகிட்டுங்க, மெதுவாக இருக்குது. ஸோ அருமையான இடம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அருமையாக இருக்குது. ஓகே ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்ததுக்கு போயிட்டுருக்குறோம். வாங்க அடுத்தது போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அவங்க இந்த கன்னியோடரிங் அந்த அட்வென்ச்சருக்கு வந்துட்டு போகணுன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது தண்ணியை காமிச்சிட்டு இது பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, உண்மையிலே நல்லாயிருக்கு. இன்னொன்று கவாசன் ஃபால்ஸுன்னு மட்டும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபால்ஸில் குளிக்கிறது மட்டும்தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 13 மீட்டர் ஒன்று குதிக்க வேண்டியது ஒன்று இருக்குது அப்படின்னா வாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. வாங்க அடுத்து ஒரு இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்படி வந்தால் அந்த அம்மா ஷார்ட்கட்டில் கூட்டு வந்துருச்சு. அப்பா வர்றதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க. இங்கே சாப்பிட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வாங்க இங்கே பாருங்கள், அடுத்து எப்படி போகுது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது. வாங்க போகலாம் அப்படியே. ஓகே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இறக்கி கூட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்குது. பாருங்க. ஓகேங்க, நம்ம ஒவ்வொரு இடமா கடந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். உண்மையிலே இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்க, தண்ணிலாம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குண்ணா, அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அப்பா பாறைகள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஆக்சுவலி படி பார்த்தீங்கன்னா இந்த பாறை எதுவுமே அவ்வளோ வழுக்கிறதில்ல. இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பாசி காலை வைக்க முடியாது இல்லையா?
இங்கே அவ்வளோ வழுக்கிறதில்ல, பாசியுமே அவ்வளோ இருக்க மாதிரி தெரில. இங்கே பாருங்கள், இதான் பாறைகள். பாசி அவ்வளோவா இல்லை, இருக்குது நம்ம ஊர் அளவுக்கு இல்லை. ஒரு கிளியர் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிலங்க. டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க, அவங்களுக்காக கிளியர் பண்ணி வைக்கணும்னு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம முன்னால் வந்தோம். இங்கே பாருங்க எப்படி ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் குரூப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. குரூப்பாக வந்தால் செம்மையாக இருக்கும். நான் தனியாக தான் வந்திருக்கேன், பட் என்னாலையுமே என்ஜாய் பண்ண முடியுது. ஆனால் குரூப்பாக வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பண்ணலாம், அதுக்காக சொல்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்களா செம்ம ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஆள் இந்த பக்கமாக கூப்பிட்டு போகிறாரு. வாங்க, நம்ம வந்து பல பேரை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா மற்றவங்கள குரூப்பாக வர்றதுனால அவங்கள ஒவ்வொருத்தையாக பார்த்து கூட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம தனியாக தானே வரோம், ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளை ஈஸியாக கூப்பிட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இப்போ இதே நம்ம ஊராக இருந்தால் இதெல்லாம் சாதாரணமாக வந்து குளிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? பட் ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நிறைய வெளிநாட்டுக்காரங்க வர்றதுனால ஸோ எல்லாரோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த வரைக்கும் அவங்களை கண்டிப்பாக பாராட்டணுங்க. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஆளுங்கள்லாம் மெதுவாக இறக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டீப்பாக இருக்கிறதுனால ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இறக்கிட்டு இருக்காங்க. Say something? Yeah, nice. Say in front of camera. Hello. அங்கேருந்து மேலேருந்து இறங்கிட்டோம். அப்படியே நீட் எடுத்து போக வேண்டியதான். இப்படி போய் பாருங்க, அருமையாக போகுதுங்க, செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம முன்னால் அப்படியே போக வேண்டியது. அப்படியே ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து உமன் கைடு வராங்க, இப்போ மென்னுக்கு மென் கைடு வராங்க. ஸோ 2 பேருமே இங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு உமன் கூட வந்தீங்கன்னா கூட பயப்பட தேவையில்லை, உமன் கைடு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அவங்கள புக் பண்ணிக்கலாங்க. இந்த பாருங்கள் எப்படி போய்ட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டோம், அப்படியே முன்னால் வந்துட்டோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே ஒரு கூட்டமாக இருக்குது. அது என்னன்னு தெரில, வாங்க பாப்பா, என்னன்னு போய் பாப்பா வாங்க. ஆக்சுவலாக இங்கே இந்த தெரிஞ்சு பாசியெல்லாம் கிளியர் பண்ணுறாங்கன்னு தான் தோணுதுங்க. ஆனால் இவ்வளோ தெளிவாக இருக்க வாய்ப்பில்லை. தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பாசி வரும். ஆனால் இதில் ஏன் பாசி வரலன்னு எனக்கும் புரியல. மோஸ்ட்லி இவங்க கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே அங்கே மேலே ஏற விட்டாங்க. அப்பா ரொம்ப தெம்பு வேணுங்க இதுக்கு. நல்லா சாப்பிட்டே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சாப்பாடெல்லாம் கூட இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் ஆனால் சாப்பாடு புக் பண்ணல, ஏன்னா இங்கே எல்லாம் போருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் புக் பண்ணல. நான் இதுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே எல்லா வகையான ஃபுட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. எது வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே வாங்க, நம்ம இங்கேருந்து ஒரு 5 மீட்டருக்கு ஒரு ஜம்ப் இருக்கான், வாங்க அது போய் குதிப்போம் வாங்க. Ready? One. Good. Good job. செம்மையாக இருக்குங்க. அப்பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. வெள்ளத்தை குதிச்சது அருமையாக இருந்துச்சு. அடுத்தது எங்கே போகிறோம் பாருங்க. அடுத்தது எங்கே போயிட்டுருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு புகைக்குள்ளே போயிட்டுருக்காங்க. தண்ணிங்க வந்து ரொம்ப விரசலாக இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணி ரொம்ப வருஷம் இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் காலை கூட கீழே வைக்க முடியல, ஆழமாகவும் இருக்குது. கால் கீழே வைக்க முடியல, முங்கு தான் போகிறோம், அவ்வளோ ஆழமாக இருக்குது. நான் அப்படியே மிதந்துக்கிட்டு தான் அப்படியே போயிட்டுருக்கேன்.
செமையாக இருக்குது இந்த இடத்துக்கு பாருங்க. எப்படி பாருங்க. ஓ இடம் பாருங்க. ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியுதுங்களா? வேறு லெவலில் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், அருமையாக இருக்குது. இங்கே மேலே இதெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வர குளிக்காம வருது. இங்கே பாருங்க, அடுத்த ஆளுங்க அங்கே இருந்து குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி குதிக்காங்க பாருங்க. நம்ம அப்படியே படுத்துக்க சொல்லிட்டாரு, அவர் எடுத்துட்டு போறா. ரொம்ப சூப்பராக இருக்கு. வா, அவ்வளோ அருமையாக இருக்கு. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே வந்து ஆழம் பார்த்தீங்கன்னா முங்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படி காலம் பாருங்க எப்படி பாருங்க இடம். அப்பா இப்போ தான் தரையிலே கால் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, பார்த்தா முதல்ல மாதிரி இருக்குங்களா? முதல்ல கிடையாது, பாரு. வா, செம்ம சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குங்க. பாருங்க. ஓகே, ஓகேங்க. அப்படியே நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், முன்னாலேயும் ஆளுங்க போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஆளாக கம்மியாக தான் இருக்குது. இங்கே என்னால் நடக்கவே முடியுது. நான் அந்த முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம முங்குற அளவுக்கு ஆளாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வந்து எனக்கு இவ்வளோ ஆளாக இருக்குது பாருங்க. ஆழம் குடிக்கிட்டே போகுது. இதுக்கு மேலே நீச்சல் தான் அடிக்கணும். இதுக்கு மேலே நீச்சல் தான் அடிக்கணும். சாரி, கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் நீச்சல் அடிக்க முடியலங்க. கேமரா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நீச்சல் அடிச்சு போயிடலாம். இவருக்கு கைடு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. ஓகேங்க, நம்ம அடுத்து அப்படியே போயிட்டுருக்குறோம். முன்னால் வந்துட்டோம், வாங்க. பாருங்கள், வெயில் எப்படி அடிக்க பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? வாங்க அப்படியே போகலாம். பாருங்க எப்படி பாருங்க, தண்ணி வழுக்குது. கேமரா வச்சுருக்கனால ஒரு கை தான் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனாலே கொஞ்சம் கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் நல்லா வழுக்குதுங்க. இப்படி போயிடும் பாருங்க, எப்படி போகுது பாருங்க. Okay, you can lay down. Lay down. Sit down first. Okay, then lay down. அப்படியே நம்மளை எடுத்துட்டு போறாரு பாருங்க. அடுத்து பாருங்க. ஸோ இந்த இடம் முடியுதுங்க. இதுக்கப்புறம் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம். ஓகேங்க, நம்ம கைடு தான் இருக்காரு. நம்ம அடுத்ததுக்கு வந்துட்டோம், வாங்க அப்படியே போண்டியா. வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்கிற பாதை தான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்து நம்மளை வந்து ஒரு அட்வென்ச்சர் பாதை மாதிரி அதில் கூட்டி போய்ட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், பாதையில் எப்படி இருக்குதா. ஸோ வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ அவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க எல்லோரும். இங்கே பாருங்கள் மரம்லாம் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். இங்கே அதிகமாக பார்க்க முடியுது, தென்னை மரமும் வாழை மரமும் அதிகமாக பார்க்க முடியுதுங்க. எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க, நம்ம ஊர் மாதிரி தான். ஓகேங்க, அப்படியே நம்ம நடந்து இங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு ரெஸ்ட் பாயிண்ட் மாதிரி. வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லாமே இருக்குது. கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு எதுவும் வாங்கி சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாங்க. அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி அங்கே விட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து இன்னும் 1 hour இருக்குதாங்க. நானும் இது முடிஞ்சதுன்னு நினச்சேன். இங்கேருந்து 1 hour இருக்குதான். இங்கே ஏதோ சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலான்னாங்க. அப்புறம் கூட பே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், நம்ம ஒரு பனானா வாங்கி சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்குங்க. ஃப்ரீ பெயிண்ட் பனானா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லா நாட்டில் இருந்தும் ஆளுங்க வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியன்ஸ் பார்க்குறது தான் கம்மியாக இருக்குது. ஆனால் நான் ஒரு இந்தியன்ஸை பார்த்தேன். மற்றபடி எல்லா நாட்டிலேருந்துமே ஆள் இருக்காங்க இங்கே. ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கேயுமே கொஞ்சம் நிறைய கடைகள் இருக்குது. ஓகே, நம்மளோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இன்னும் ஒரு 1 hour இருக்குதாங்க. வாங்க அப்படியே போகலாம். வாங்க வாங்க இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு 10 மீட்டர் ஜம்ப் ஒன்று இருக்குதாங்க. ஸோ அதுதான் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி வாங்க அப்படியே போயிட்டு அது எப்படி இருக்கும் அதுலேயும் குதிச்சிட வேண்டியதான். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். இடம் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே தண்ணி இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே தண்ணி வரது கம்மியாக இருக்கிறனால இங்கே ஒரு தண்ணி வரலையோன்னு தோணுதுங்க. அருமையாக இருக்கு ஆனால் இடம். தேங்க்யூ. வர அருமையாக இருங்க, சூப்பராக இருக்கு இடம். வாங்க அப்படி நம்ம முன்னால் போகலாம். ஓகேங்க, நம்ம அடுத்து வந்துட்டு ஒரு இது வந்திருக்கோம், தண்ணிக்கு வந்துட்டோம். வாங்க அங்கே பாருங்க. என்ஜாய். இங்கே வந்து தண்ணி செம்ம கோல்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, தண்ணிலாம் இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, செம்ம கோல்டாக இருக்குது. அங்கே குளிச்சதை விட இங்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது. வாங்க அப்படி மேலே வந்து குதிச்சுட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் மேலே போய் குதிப்போம். வாங்க. பாருங்க மேலே ஏறுறாங்க, மேலேருந்து குதிப்பாங்கங்க. நம்மளும் குதிக்க போகிறோம். வாங்க. ஓகேங்க, இதாங்க நம்ம அந்த மெயின் இது ஜம்ப்பு 10 மீட்டராங்க. இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வாங்க நம்ம லைனில் நிற்கிறோம். வாங்க நான் ஜம்ப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Okay, ready? 1, 2, 3, go! Woo! Oh, damn! அந்த இருக்கு பாருங்க மெயின் ஃபால்ஸு. அதாவது மெயின் ஃபால்ஸ் இல்லை, அதாவது மெயின் ஜம்பிங் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்கிட்ட ஒரு வசரம் இருக்குங்க. அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தராக ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்கள். நான் ஜம்ப் பண்ணும்போது நான் உனக்கு கைடில் கொடுத்துட்டு அதை வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். இங்கே ஒரு எப்படி ஜம்ப் பண்ணுறான் பாருங்க. இவர் கைடுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி ஜம்ப் பண்ணுறாரு. ஸோ மற்றபடி வேறு யாரும் வர்றவங்க வந்து இப்படி ஜம்ப் பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட் இப்படி ஜம்ப் பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட் அந்த பக்கமாக வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. இப்போ ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்கள், இந்த பண்ணுறாரு ஒருத்தர் அந்த. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க, செமையாக இருக்குங்க. ஏன்னா உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸ்லி நான் எப்போயுமே கூட தான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்போவுமே பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தடவையாச்சும் பண்ணி பார்த்துடணும், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த ஃபிலிப்பைன்ஸ் கண்டிப்பாக வாங்க.
இங்கே பாருங்கள் அடுத்து ஒன்று இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்விங் டைவ்னு சொல்கிறாங்க. அது இங்கே பாருங்கள் ரோப்பை பிடிச்சிக்கிட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு ஜம்ப் பண்ணுறாங்க பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குங்க, இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. Many people, I go. Outside. Okay, ready? 1, 2, 3, go. இங்கே பாருங்கள் அந்த ஸ்விங் டைம் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை முடிச்சு அப்படியே நம்ம முன்னால் வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி ஒரு அருவி கொட்டுற மாதிரி யாராவது பண்ணிக்காங்க பாருங்கள். செமையாக பண்ணியிருக்காங்க. இடம்லாம் வேறு லெவலில் இருக்குது, ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. செமையாக இருக்குது. ஓகே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த அருவி விடுறது வேற லெவலில் இருக்குங்க பாருங்க. செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, சூப்பராக குளிக்கிறாங்க, அருமையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம அந்த ஃபால்ஸுமே குளிச்சு முடிச்சிட்டோம், ஸ்விங்கிலையுமே குதிச்சாச்சு. அப்படியே நம்ம முன்னால் போக வேண்டியதான். வாங்க அப்படியே நம்ம போகலாம் வாங்க. தண்ணியில் இருக்கிறதுனால ஆடியோ எப்படி வந்திருக்கோ தெரிலங்க, ஆடியோ கொஞ்சம் சரியாக இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்படியே நம்ம போகலாங்க. பாருங்கள் எப்படிலாம் எங்கெல்லாம் தண்ணி விழுது பாருங்கள், எல்லாம் இந்த மலையிலேருந்து உருவாகி வர்ற தண்ணிங்க. ஆக்சுவலாக நல்ல தண்ணி இல்லை, கொஞ்சம் லைட்டாக உப்பு கிடைக்குது. மேபி கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கலர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க, சூப்பராக இருக்குங்க. நான் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது தெரியுதுங்களா. பா அருமைங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குளிரல. நம்ம இப்போ ஒரு 10 அடி இருந்து குதித்தோம் பார்த்தீங்களா, அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பயங்கரமாக குளிருங்க. அது ஏன்னே தெரில, செமையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இடம் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த செடிகள்லாம் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இதெல்லாம் நேச்சராக வந்தது தாங்க. ஆனால் இங்கே பிலிப்பைன் டூரிசம் வந்து கொஞ்சம் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே இந்த இடங்கள்லாம் நேச்சராக பண்ணால் தான் இப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி தண்ணி விடுது பாருங்கள். வா செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் வழுக்கிறக்கூடிய இடம் பார்த்து நடக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி விடுது, வேறு லெவலுங்க, வேறு லெவல். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, பாப்பா அங்கே போக முடியுமான்னு தெரில, பாப்பா வாங்க. அடுத்து இங்கே பாருங்கள் எப்படி இறங்குது பாருங்கள், செங்குத்தாக இறங்குது. இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் கீழே பாருங்களேன், இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃபால்ஸ் உள்ளது பார்த்தீங்களா, இதாங்க அந்த கவாசன் ஃபால்ஸு. ஆக்சுவலாக இதில் மட்டும் நீங்கள் குளிக்கணும்னா 650 பே பண்ணணும். ஸோ 650 பே பண்ணிங்கன்னா இதில் மட்டும் குளிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. பாருங்கள் அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். From there walking to the first falls. 5 minutes walking. From here? Yeah, from there. Okay. This is the second falls. Okay. வாங்க இதுலேயும் போய் நம்ம அப்படியே குளிச்சுட்டு வருவோம். வாங்க வந்துட்டோம்ல. Take a picture. Yeah. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக ஒழுங்கு இருக்கு ஃபால்ஸ். அங்கே பாருங்க, வாங்க நம்ம போய் குளிப்போம் வாங்க. Okay, ready? 1,
ஓகேங்க, உள்ளே போய் குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. அருமையாக இருக்கு. ஆக்சுவலாக லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்கிறது நல்லா தாங்க, அப்படியே மிதக்க முடியுது. நீச்சல் தெரியாமலாம் உள்ளே போயிடுவாங்க. அதனால் நம்ம வந்துட்டு நீச்சல் தெரிஞ்சதுனா பிரச்சனை தான், தெரியாதவங்களுக்காக இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்தது ஒரு நல்லது தாங்க. வாங்க அப்படியே போக வேண்டியதான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அங்கே பாரு, இதில் குளிச்சுட்டு வந்துட்டோம். அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. போக வேண்டியதான். ஓகேங்க, இந்த இடத்துல குளிச்சு முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே போக வேண்டியதான். வாங்க அப்படியே போகலாம். செகண்ட் லெவல் ஹவாசர் ஃபால்ஸுங்க. நம்ம அந்த ஹவாசர் ஃபால்ஸ் வந்து 650 பே பண்ணால் இந்த இது குளிக்கலாம். இங்கே வந்து குளிக்கலாம். 5 minutes walking. ஓகே, Going to the upper falls. ஓகே. இங்கேருந்து 5 நிமிஷம் போயிட்டு அப்பர் ஃபால்ஸுக்கு போக போகிறோமா? வாங்க போகலாம். இங்கே இருக்குது பாருங்க, இங்கேயுமே அங்கேருந்து வர்ற வழியில் எல்லாம் இந்த பக்கம் தான் ஃபால்ஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, வாங்க இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது தான், அதையும் பார்த்துருவோம் வாங்க. இங்கே பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி. வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகிறோம். வாங்க போகலாம். அருமையாக இருக்குங்க இடம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கவாசன் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக கவாசன் ஃபால்ஸுக்கு வந்து 650 பே பண்ணல. அப்படியே உங்களுக்கு என்ட்ரன்ஸை காமிச்சிருப்பேன் பாருங்கள். நான் அதை அப்புறம் தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் 650 பே பண்ணால் இங்கே மட்டும்தான் வர முடியும். நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் வர முடியாது. அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் வந்து செகண்ட் லெவல் ஃபால்ஸ், அந்த இதில் வர முடியாது. இந்த ஃபஸ்ட் லெவல் ஃபால்ஸில் மட்டும்தான் நீங்கள் குளிச்சுட்டு போக முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த கன்னியூரிங் அந்த அட்வென்ச்சர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் ஒர்த்து. ஏன்னா இது கண்டிப்பாக இது சாதாரண ஒரு கிட்ஸுலாம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா குளிச்சுட்டு போகிறதுக்கான இடங்கள் மட்டும்தான். நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கன்வெரியன் நான் இப்போ எடுத்துக்க ஃபுல் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அந்த அட்வென்ச்சரை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட்டு சும்மா ஒரு சாதாரண ஃபால்ஸ் தாங்க. இது வந்து இதுக்கு தான் 650 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கூட 1400 போட்டிங்கன்னா அங்கே போயிடலாம். ஓகேங்க, வாங்க நம்ம இங்கேயே வந்துட்டோம். ஸோ இங்கேயுமே அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருவோம். அவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இடம். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க இடம். ஓகே வாங்க நம்ம இங்கேயே ஒரு குளியில் போட்டுருவோம். வந்துட்டோம்ல, இங்கேயே ஒரு குளிச்சுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருவோம், ஃபோட்டோ எடுத்துருவோம். வாங்க. ஓகே ஓகேங்க, இந்த இடத்துலையும் நம்ம குளிச்சாச்சு. வாங்க நம்ம அடுத்து நம்ம போக வேண்டியதான். ஆக்சுவலாக முடிஞ்சுது. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நடந்தால் நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படியே போக வேண்டியதாங்க. வாங்க போகலாம். வெரி குட் 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 வெரி 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 குட். நல்லா சர்வீஸ் பண்ணலான்னு கேட்குறாரு. சூப்பராக பண்ணார். உண்மையிலே இங்கே வந்துட்டு எல்லாருமே ஓரளவு நல்லா இருக்காங்க. அது நமக்கு வந்து கைடு உண்மையிலே நல்லாவே பண்ணான். சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவல். நான் சும்மா ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் நினைக்காதீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அருமையாக இருந்துச்சு. சார்ஜ் வந்து 2000 வித்தவுட் லஞ்ச் ஃபுட்டு. ஆக்சுவலாக அதாவது வித்தவுட் ஃபுட்னால் நம்ம வந்துட்டு சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி போய்ட்டுருக்கு பாருங்கள். இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கவாசன் ஃபஸ்ட் லெவல் ஃபால்ஸ். இதுக்கு மட்டும்தான் நீங்கள் 650 கொடுத்து வரணும். அதே இது நீங்கள் அட்வென்ச்சர் நீங்கள் போனீங்க அப்படின்னு வைங்களேன், அட்வென்ச்சர் போனீங்கன்னா அது கன்னியூரிங் அட்வென்ச்சரிங்னு சொல்லுவாங்க.
அதுக்கு வந்துட்டு நான் 2000 பே பண்ணேன் வித்தவுட் ஃபுட்டு. ஒருவேளை வித் ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட ப்ரைஸு, மேபி 2300 2400 வரைக்கும் வரலாம், சம்டைம் 2500 கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் 2000க்கு நெகோஷியேட் பண்ணி முடிக்கலாம், ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு ஒரு கைடு கண்டிப்பாக வந்தே வருவாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த இது போனோம் பாருங்கள், ஜிப்லைன் போனோம் பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு 800 பே பண்ணோம். ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2800 ஆச்சுங்க. ஆனால் இந்த இதுக்கு இது ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அருமையான பிளேஸுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வரக்கூடிய வேண்டிய ஒரு இடம். ஃபேமிலியோடு நீங்கள் வாரீங்க அப்படின்னா கிட்ஸ் இருக்காங்க, ஒரு 10 வயசு கீழே இருக்காங்க, 12 வயசு, சொல்லப்போனால் ஒரு 15 வயசு கீழே இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு இந்த கவாசன் ஃபால்ஸ் மட்டும் போகிறது நல்லது. 15 இயர்ஸுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் அட்வென்ச்சரிங் கூப்பிட்டு போகலாம், சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு கைடு வராங்க. இல்லை அவங்க கிட்ஸ் ரொம்ப ஆக்டிவான ஆளுங்க, ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ளவங்களே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அட்வென்ச்சரிங் கூப்பிட்டு போகலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு ஆள் வந்தாலும் சரி 4 பேர் வந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு ஒரு கைடு கண்டிப்பாக வந்தே வருவாங்க. இங்கே ரூலே அப்படி தான், ஒரு ஆளுக்கு ஒரு கைடு. 2000 பேர் வந்தாலும் 2000 கைடு இங்கே இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஆள் இருக்காங்க இங்கே, லோக்கல்ஸ் அவ்வளோ பேருக்கு வேலை இருக்குங்க. ஸோ அதனால் ஆளுக்கு ஒன்றும் பற்றாக்குறையாக கிடையாது. இங்கே ரூலே அதுதான், ஃபிலிப்பைன் கவர்மெண்ட் ரூல் அந்த மாதிரி இருக்காமா. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், ஹெல்மெட் கொடுத்துருவாங்க, லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே முன்னால் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், வெளியில் வரும்போது எக்ஸைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் கடைலாம் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க இடம். பாருங்கள், கிளைமேட் பாருங்கள், கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரிட்ஜு பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸிட்டில் இருக்குதுங்க அந்த பிரிட்ஜு. இங்கே பாருங்கள், இங்கேயுமே குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே சூப்பராக இருக்குங்க இடம். வா, செம்ம பிளேஸுங்க அது, வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படி எக்ஸிட் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி எக்ஸிட் போயிட்டுருக்க வழியிலையும் கூடமே இங்கே இந்த தண்ணி இருக்கிற இடத்துல அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தா சோப் வாட்டர் மாதிரி தெரியுதுல்ல, ஆக்சுவலாக சோப் வாட்டர் கிடையாதுங்க, தண்ணியே அந்த கலரே அப்படி தான், அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டை நோக்கி பக்கத்தில் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த இடம்லாம் பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே குளிக்கலாம். இதுக்கெலாம் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னால் நம்ம போனோம் பார்த்தீங்களா ஒரு ஃபால்ஸு, ஃபர்ஸ்ட் லெவல் ஃபால்ஸுன்னு, அதுக்கு மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு 650 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நம்ம பார்க்கணுன்னா கான்யூரிங், அந்த கான்யான்யூரிங் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து 2000 பைசா நம்ம கொடுத்தோம். அது ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும், நீங்கள் எவ்வளோ நெகோஷியேட் பண்ணுமோ பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா இன்னுமே நெகோஷியேட் பண்ணி நிறைய வாங்கிக்கலாங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டில் வந்துட்டு நம்மளை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே விட்டுறாங்க. அப்படியே நம்மளை ஸ்கேன் பண்ணி அப்படியே விட்டுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு எக்ஸிட் மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இதாங்க என்ட்ரன்ஸ். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வரல. ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஜிப்லைன் வழியாக வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த என்ட்ரன்ஸு இப்போ நம்ம இந்த எக்ஸிட் வழியாக நம்ம எக்ஸிட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். என்ன இருக்கு பாருங்கள், இந்த தண்ணியெலாம் இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இதில் வந்து நம்ம முன்னால் போய்ட்டு ஒரு ஊரில் அந்த ஒரு பாலம் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ அந்த பாலத்துலேருந்து நம்ம முன்னால் போய்ட்டு ஒரு ஊரில் நின்றோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம அந்த ஆற்றை கடந்து தான் அந்த இடத்துக்கு போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த தண்ணியெல்லாம் எங்கே பாருங்கள், அப்படியே நேராக போய்ட்டு இந்த பக்கம் கடல் தான், இந்த ரோட்டுக்கு அங்கிட்டலாம் கடல் தான். ஸோ கடலில் அப்படியே கிடக்குதுங்க. இங்கே பாருங்கள், அதை தான் இப்போ பார்க்குறோம். இங்கே பாருங்கள், பாருங்கள் நம்ம எந்த மாதிரி ஒரு பாதையில் நடந்து போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், தென்னமரமே நம்மளுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டில் போய்ட்டுருக்குறோம். பாருங்கள், இவ்வளோ தண்ணி வர்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அங்கேயே நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு, ஆனால் இங்கே பாருங்கள் கம்மியாக தான் வருது. ஆனால் ஒருவேளை தண்ணி இவ்வளோத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ அங்கே எவ்வளோ இருக்கும் அப்பா.
அருமையாக இருக்குங்க இடம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களோட வீடுகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இது எனக்கு தெரிஞ்சு மெயின் தொழிலே இந்த கவாசம் தாங்க. இதை வச்சு தான் அவங்களுக்கு பொழப்பே ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 கைடு இருக்காங்களாங்க. ஸோ 2000 கைடுக்குமே ரொட்டேஷனில் வேலை கொடுப்பாங்களாம். ஸோ அப்போ பார்த்துக்குங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு எனக்கே வேலை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும், 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க கைடு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த கான்யோனியரிங், அது வேறு கரெக்டாக வர மாட்டேங்குது, கான்யோனியரிங் அந்த அட்வென்ச்சர் சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, நான் அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த எபிசோடுங்கிறது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடம். அது என்னன்னு நீங்கள் அடுத்த இதில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய்.